I went to the shop for some groceries. நான் கடைக்கு சென்றேன் சில மளிகை சாமான்களுக்காக. I went to the shop. நான் கடைக்கு சென்றேன். எதற்காக அப்படின்ற ரீசனை சொல்லும் பொழுது நாங்கள் for இனை யூஸ் பண்ணினால் அதுக்கு அடுத்ததாக எப்பவும் ஒரு noun இனை பயன்படுத்த வேண்டும். I went to the shop for some groceries. We have already learned that if we want to say the reason with to இனை யூஸ் பண்ணி நாங்கள் ரீசனை சொல்லும் இடத்து to இதுக்கு அடுத்ததாக ஒரு வேர்பினை யூஸ் பண்ண வேண்டும். இதே சென்டென்ஸை நாங்கள் to யூஸ் பண்ணி சொன்னால் I went to the shop to buy some groceries. ஓகே, to இதுக்கு அடுத்ததாக ஒரு verb வர வேண்டும். பட் for இனை யூஸ் பண்ணி நாங்கள் ரீசனை சொல்லும் பொழுது ஒரு நவுனினை தான் யூஸ் பண்ண வேண்டும். some groceries சில மளிகை பொருட்கள். ஸோ for some groceries என்றால் சில மளிகை பொருட்களுக்காக. I went to the shop for some groceries. She is going to the college for her higher studies. அவள் கல்லூரிக்கு செல்கிறாள் எதற்காக? மேற்படிப்புக்காக. For her higher studies. I am going out for my friend. எனது நண்பனுக்காக நான் வெளியே செல்கிறேன். I am going out for my friend. for இதுக்கு அடுத்ததாக ஒரு noun யூஸ் பண்ணப்பட வேண்டும். I usually do exercises for my health. நான் எப்பவும் உடற்பயிற்சிகள் செய்வேன். எதுக்காக? என் உடல் நிலைக்காக, என்னோட உடல் நலத்துக்காக. I usually do exercises for my health. I made a cake for you. நான் ஒரு கேக் செய்தேன் உங்களுக்காக. For you. ஸோ இதே இடத்துல நாங்கள் for இதுக்கு பதிலாக to யூஸ் பண்ணினால் I made a cake to give you. ஓகே, to இதுக்கு அடுத்தது ஒரு verb யூஸ் பண்ண வேண்டும். பட் for இதுக்கு அடுத்ததாக எப்பவும் ஒரு நவுனினை யூஸ் பண்ண வேண்டும். மைண்ட் இட். ஓகே. He arranged a party for his birthday. அவன் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்தார் அவனோட பிறந்த நாளுக்காக. He arranged a party for his birthday. He has called me for help. அவர் என்னை அழைத்தார் எதுக்காக? உதவிக்கு. He has called me for help. John is ready for anything. ஜான் தயாராக இருக்கிறார் எதற்கும்? for anything. He is ready for anything. We left for a picnic. நாங்கள் கிளம்பினோம் எதுக்காக? ஒரு பிக்னிக்கிற்காக. We left for a picnic. They have arranged an event for the entertainment. அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் எதற்காக? பொழுதுபோக்கிற்காக. For the entertainment. They have arranged an event for the entertainment. My mother had talked to the principal for me. என்னோட அம்மா அதிபரிடம் பேசியிருந்தார் எனக்காக. For me. My mother had talked to the principal for me. They are going to Dubai for a conference. அவர்கள் துபாய் செல்கிறார்கள் ஒரு மாநாட்டிற்காக. They are going to Dubai for a conference.
So, have you got what is the use of for to tell reasons? For இனை யூஸ் பண்ணி ஒரு ரீசனை சொல்லும் பொழுது for இட்ஸ்க்கு அடுத்ததாக ஒரு noun இனை யூஸ் பண்ண வேண்டும். Understood? So, if you had enjoyed this lesson, click on the like button and also share it to your friends as well. If you didn't subscribe my channel, do it now. And don't forget to click on the bell icon to get the new videos. So let's meet in another session. Until that, take care. Bye-bye.